Hi, hello, welcome to my YouTube channel. Information is wealth by Prem Kumar. Information is wealth. Hi. Ma'am, how are you? Good, good. எப்படி இருக்கீங்க? All good, ma'am. Fine. Very happy to see you. Same here. மேம் சொல்லுங்க. லைவ் 5:30 ஷார்ப் வந்தோடனே ஏகப்பட்ட பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஜோ, நான் சொன்னேன் தெரியும் எல்லாரும் ஜோ மேம்காக தான் வந்திருக்கீங்க, யாரும் எங்க வரலன்னு எனக்கு தெரியும், டென்ஷன் ஆகாதீங்க, கூப்பிடுறேன் மேம். மேம் இஸ் so excited to see you after so many days இல்ல? ஆமா, it's been a long break. எனக்கும் I think ஒரு 2 வருஷம் ஷூட்டே பண்ணல. I've been at home. So how is it மேம், ஷூட் பண்ணாம வீட்லயே இருந்துட்டு திரும்ப ஷூட்டிங் போகும்போது ஜாலியா இருக்கா இல்ல ஃபர்ஸ்ட் டே எதுக்கு ஷூட் பண்ண அப்படி இருக்கா மேம்? அது முதல்ல சொல்லுங்க, எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே? ஷூட்டிங் இன்னும் போல டிடி, பட் ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் இன் ஜான். ஆனா 2 வருஷம் இப்போ வீட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த படம் ஆக்சுவலி லாக்டவுனுக்கு முன்னாடி தான் we finished it. So ஆமா, and it's releasing now. But ஏன்னா நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுல because of the lockdown. So இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிட்டு it's releasing. So nice, ஒரு நல்ல இது, ஒரு 2 years வீட்ல we've all rediscovered ourselves. So மெயினா குக்கிங்க்கு போயிட்டேன். இத்தனை வருஷமா ஒரு காஃபி கூட போடல. எந்த அதான் நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு காஃபி கூட போட சொன்னது இல்லன்ட்டு. இப்ப காஃபி கூட கத்துக்கிட்டீங்களா? ஆமாமா, ஃபுல் குக்கிங், பேக்கிங், ஸ்கெட்சிங் எல்லாத்தையும் I have just gotten to rediscover. Yes ma'am, sketching about that was we are talking. You're beautiful, you're sketching in Instagram. Thank you. அது ஒரு it was so boring. நான் என் பையனோட பென்சில் செட் எல்லாம் I just took it and I said சரி ஏதாவது sketch பண்ணலாம்னு it just kept coming. So it was a good discovery in lockdown. Definitely a good one, and thank you. ஏதோ லாக்டவுன் வந்தனால தான் நீங்க இன்ஸ்டாகிராம் வந்து இந்த sketching எல்லாம் உங்களுக்கு தெரியும்னே எங்களுக்கு தெரிய வருது. So nice, so nice. So ma'am, every time a new movie releases for a actor, அது வந்துட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் there are only very few certain actors, அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயமே வேறையா இருக்கும். For example like you, and maybe she will tell you what is that she. Yeah, like every time உங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நீங்க ஆஃப் லேட் நிறைய படங்கள் you keep us guessing more than expecting. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரியாது, ஆனா நீங்க என்ன அட்ரஸ் பண்ண போறீங்க இந்த படத்துல, எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க, அது எவ்வளவு நாசுக்கா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா, சட்டிலா, ஆனா நறுக்கு தெரிச்ச மாதிரி சொல்லுவீங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்க டீமும் சேர்ந்து. பட் அது எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்கங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். What is the kind of thought process that goes into selecting such subjects? That is what I am very curious to know. As your fan and as well as a mother of a kid also, எப்படி, ஏன்னா ஒரு யூனிவர்சல் விமன்னா பிரபஞ்சம், அது ஃபுல்லுவே அந்த பெண்ணுள்ள அடக்கம் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை you are able to pull it off so beautifully, And it's first not your easy, appreciation for that. It's not at all easy. Thank you Priyadarshini, thank you. So I really want to know what's the thought process that went behind this particular movie. உடன் பிறப்பே. Yeah, உடன் பிறப்பே. இது வந்து firstly I was very blessed. இந்த மாதிரி ஒரு ரோல் ஈஸியா கிடைக்காது. It's not easy to get these were made 20-30 years ago. இந்த மாதிரி ஒரு sentiment family films with in the deep rooted grass level ஒரு character, I think it's very less made and very difficult for us girls who are weak with the language. So to come to us ஒரு very blessing மாதிரி. So that was my first the reason to pick the film. நான் ஒரு village film டும் டும் டும்க்கு அப்புறம் I think இப்பதான் ஒரு village படம் பண்றேன். So that was the first attraction. ரெண்டாவது அந்த ரைட்டிங், டைரக்டரோட ரைட்டிங் ஸ்ட்ரென்த். இதுல எனக்கு புதுசா என்ன பிடிச்சிருச்சுன்னா அந்த இட்ஸ் த பவர் ஆஃப் தட் வுமன் சைலன்ஸ். இல்ல நிறைய லேடிஸ் தே ஆர் ஆல்வேஸ் சைலண்ட். அச்சீவர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஈவன் ஹோம் பவுண்ட் லேடிஸ் இருக்கலாம், பட் தேர் ஆல்வேஸ் அ சைலன்ஸ் இன் தேர் சம்திங் தே ஆர் ஆல்வேஸ் கிவிங் அப் டு அச்சீவ் ஆல்சோ அண்ட் சிட்டிங் அட் ஹோம் ஆல்சோ. ஸோ அந்த பவர் ஆஃப் தட் சைலன்ஸ் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே என்னோட படத்துல நான் ஐம் ஆல்வேஸ் டாக்கிங் அண்ட் காமெடி பண்றேன், இல்லைன்னா ஆல்வேஸ் டாக்கட்டிவ், இல்லைன்னா ஸ்பீச் கொடுக்குறேன். இதுல பேசாம இப்படி ஒரு இட்ஸ் a real woman out there, so எல்லா லேடிஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தட் பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங், அதுவும் ஐ திங்க் எல்லாரோட வாழ்க்கையில தட் it's something they have come across. So எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்க. So connectivity is another part.
the connectivity of people, especially ladies. அவங்க வந்து தியேட்டருக்கு வரணும், ஒரு கனெக்ட் பண்ணணும், பெருமையா ஒரு படம் பார்க்கணும். They should feel it's them. So அதெல்லாமே that is how I choose a script. Lovely. And message இருக்கணும், மெசேஜ் கண்டிப்பா இருக்கணும். ஏதாவது நல்ல சொல்லணும் இல்ல, ஏன்னா அத்தனை பேர் film stars follow பண்றாங்க. So it's nice to say something nice through a film. It's positive. And it's also nice because உங்களை அந்த ஒரு பொசிஷன்ல உங்களை வச்சிருக்காங்க அவங்க மனசுல. இவங்க சொல்ற மெசேஜ் நம்ம கேட்கணும், சம்திங் அவங்க ஏதோ யோசிச்சு தான் நமக்காக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு கிடைக்காதே மேம். You've got that இல்லையா? You've earned it, not got that, sorry, you've earned it. So I think it's all blessing also, Didi. I think it's all love, blessing, husband, everything. Yes. It's like it's a whole package of everything. எல்லாமே சேர்ந்து போட்டு ஒரு கலவையா அது நடந்துருக்கு. ஆமா. That's nice. So நிறைய fans உங்களுக்காக ஹாய் சொல்லிட்டே இருக்காங்க மேம். So நிறைய fans பாத்துட்டாங்க. Why don't you generally say hi to all of them? Hi, hello. Hi Arvind, hi Kishore, hi Jayanti, Jyoti, Divya. Hello, hi everyone. Hi தான் சொல்லிருக்காங்க. எல்லாரும் ஹாய் தான் சொல்றாங்க and they just want to listen to you. That's nice ma'am, that's nice ma'am. அப்புறம் உங்ககிட்ட ஒரு question, like இதுக்கு முன்னாடியும் நீங்க வந்துட்டு this is your 50th film. Yes. From first, yeah. Thank you. உங்களோட first filmல இருந்து this 50th filmக்கு cinema has evolved so much. Yeah. As you are evolving also as a person, our Tamil cinema has evolved so much. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இல்ல 10th ஃபிலிம்ல நீங்க பெரிய ஹீரோயினா ஆனதுக்கு அப்புறம் சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள்லாம் கூட அப்போ உங்களால சொல்ல முடிஞ்சிருக்காது. ஈவன் தோ நீங்க ஒரு பெரிய ஹீரோயினா இருந்தப்போ இப்போ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அப்போலாம் ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா Thursday நைட் ஒரு டென்ஷன் இருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும். இப்ப என்னன்னா 12 மணிக்கு Amazon பிரைம்ல வரப்போகுது. அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் இல்ல மேம்? ஆக்சுவலி ரெண்டும் நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அப்படி இருந்தோம் நாம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு ஏதாவது do you think about that? இப்போ எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. இட்ஸ் ஆல் வெரி ஃபாஸ்ட்ல. இப்போ இந்த பெர்ஃபெக்ஷன் அண்ட் ஃபேஷனே ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். எனக்கு we're not able to keep up with the pace. But Amazon Primeனா நான் கண்டிப்பா இந்த விஷயம் I have to mention it. இது என்னோட கரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஹேவிங் அ ஃபெஸ்டிவ் ரிலீஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்ல, எப்பவுமே அந்த லேடிஸ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் நமக்கு இந்த ஃபெஸ்டிவ் ரிலீஸ் டேட் கிடைக்காது. இட்ஸ் ஆல்வேஸ் புக்ட் ஃபார் தி மேல் ஸ்டார்ஸ். So this is the first time in my journey of 50 films I'm getting a festive. அதுவும் தசரா, அந்த விஜயதசமி. I think it's a week of goddesses, goddess Lakshmi. It's fully a goddess week. So in the weekல வந்து ஒரு women centric, I don't want to say, but that's a common word, women centric film. Let's say ஒரு hero film சொல்லிடலாம். So it's such a big blessing, and I think Amazon Prime க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா this is a step to gender equality, that male film and female protagonist film both can release at this time. So ஒரு பெரிய step. So அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். This is a very big change according to me. டெஃபினெட்லி. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அது எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. எப்பவுமே ஹீரோஸ் நம்ம மைண்டே அவ்வளவு அது நார்மலா நம்ம இல்லையா, நம்ம அப்படிதான் பழகி இருக்கோம். எப்பவுமே ஒரு ஹீரோயின் பிலிம் வந்து பார்த்தது ஞாபகமே இல்ல. பட் நவ் இட் இஸ் பின் மேட் சோ ஈஸிலி. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூனா கூட நீங்க அதுக்காக ரெடியா அப்படி பண்ணி நீங்க கிளம்பி ஒரு இடத்துக்கு போய் ஒரு இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறம் வரது. இப்ப பாருங்களேன், நீங்களே டூயிங் யுவர் இன்டர்வியூ ஃப்ரம் எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து கனெக்டிங் directly to your fans. Yes. No, all that has changed. Yes, they are very ahead now. Even Ponmagal Vandal release, I asked them this question. Ipdi neenga or first time OTT la or regional film pick up pannirkeenga, why not a Hindi film, since it's an all India pan India watching podium. So I asked them, and they said no, we just see content and the strongest content, and that is also one again a very big I don't know, a very big step forward. They are not seeing language is no bar. அவங்க வந்து ஒரு கண்டென்ட் பார்த்துட்டு அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. So நிறைய விஷயங்கள் OTT is like a big boon, especially on the, I think for ladies centric films, and where it really gives us a large viewership, 240 countries, same release. So I think and so. You don't have to depend on anybody to take you to a theater. You can watch it whenever you want to. That's the best thing for a woman.
I told this to Surya. உங்களுக்கு festival release na எனக்கும் festival release. So அப்படி the first step. கரெக்ட். That's so nice. பட் இப்போ நம்ம Amazon Prime Video பத்தி பேசும்போது மேம் நீங்க 50 films கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எவ்வளவு படம் உங்களோட Amazon Prime Videoல இருக்குன்னு நினைக்கிறீங்க? That's a question for you. நாலு படம் நினைக்கிறேன். I think ராட்சசி, ஜாக்பாட், பொன்மகள் வந்தால் and இது உடன்பிறப்பு. மேம் 20 films of yours இருக்கு Amazon Prime Videoல. I cannot thank them enough. I think it's a great team. It's a great team. A very forward thinking team. So I really like that about them. And you know உங்களோட first படம் டோலி சஜா கே ரக்னா அது கூட இருக்கு Amazonல. அதுவும் இருக்கு. Oh wow. Yes, அங்க இருந்து so many films உங்களோட பிரியமான தோழி, தெனாலி, வேட்டையாடு விளையாடு, வாலி, ரிதம், so many films of yours. So Amazing. that's so nice இல்ல for a heroine. நீங்க உங்க குழந்தைகளோட you can always make them go back and watch your old films whenever you want. அவங்க ஓல்ட் ஃபிலிம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன இதுவே ஓல்டுங்கங்களா? இதெல்லாம் புது படம் மேம். இதெல்லாம் லேட்டஸ்ட் மூவி. அந்த மாதிரி ஏதாவது ஏமாத்தி பாக்குறீங்க மேடம்? அவங்க இந்த ஃபிலிம்ஸ் தான் பாக்குறாங்க. இந்த what is coming now. No, அதுதான் பாக்குறாங்க. They are very much interested in that. Nice. So coming back to the movie உடன் பிறப்பே, நீங்க வந்து சொன்னீங்க you know this movie வந்துட்டு உங்களோட கனெக்ஷன் பத்தி சொல்லுங்க. அண்ட் இது லாக்டவுனுக்கு முன்னாடி ஷூட் பண்ண ஃபிலிம் அப்படின்னு சொன்னீங்க. சோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்த. பட் ஐ தாட் யூ நோ லாக்டவுன் அப்புறம் தான் நீங்க இத பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. பட் மாசம் இப்போ வந்துட்டு 2D production is giving such good movies in Amazon Prime. And how that evolvement எப்படி மேம் அது நீங்க ஒரு ப்ரொடியூசர்ஸா did how much say what did you say for that? ஏன்னா இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும் தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு பிளட்ல ஊர்ன ஒரு விஷயமா இருக்கும் ஒரு ஆக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு. அங்க இருந்து டக்குன்னு இது மாறது ஒரு மைண்ட் செட் தான் இல்லீங்களா? பட் ஆனா அது அவ்வளவு ஈஸியா மாற முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற யாரை கேட்டாலும் இது வரைக்கும் கேட்ட எல்லாருமே சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணீங்க நீங்க? I think it is that in the pandemic level, 2D level, there was some 7-8 films under production. So, appo yaarkume theriyala munadi what is going to happen next. After every 2 months, it kept changing. So, appo this was the best platform to showcase it. You know, 2D is always making content-based scripts now. So, it's always aiming at doing smaller films with great content, with a message. So, I think this was the best platform to showcase it. You know, viewership is so big, 240 countries, and ipo neenga pathina Surya Potralame pan India, everybody's seen it. It's reached somewhere else. So I think all this all together in the message deep up way, it should reach everywhere in the country. So idella yoshittu we came forward to release these small films. Also after pandemic na or lineup irkolla release ku or films have to keep releasing in the theater. So in this chinna padangalukku we'll get a place only later on. So another we just thought that was the right call at that time. Okay ma'am, nice. நிறைய பேர் ஹாய் சொல்லிட்டே இருக்காங்க. So I think ஒரு குட்டி ஹாய் அவங்களுக்கு நாம சொல்லிட்டே போலாம்னு நினைக்கிறேன். ஆமா, this is not moving for me Didi and the pair yeah, I got it. Bye Vaishali. Hi அப்படியே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸும் கொடுக்கலாம் நாங்க ட்ரை பண்றோம். பாப்போம் அந்த சர்ப்ரைஸ் என்னால கொடுக்க முடியுதா உங்களுக்கு. Oh, hi Vicky. Hi Karthik. Hello. எல்லாமே ஹாய் சொல்றீங்க. Hi Shankar. Hi Mohammed. Hi Monica. Hi everyone. Please say my name Soumya. Hi Soumya. அவ்வளவுதான், ஃபுல் ஹாப்பி ஆயிடுவாங்க சௌமியா. Hi Kitu. Hi Nivi. Diamond Gutti. Geeta Rani. Hi. Oh my god, endless. நிறைய பேர் வராங்க. Ma'am, tell your 5 most favorite films அப்படி சொல்றாங்க. உங்களோட 5 most favorite films about நீங்க பண்ணதுலயே. Difficult. நான் பண்ணல. Okay. Can you hear me, Didi? I just got some disturbance. Yeah, I can hear you, ma'am. I can hear you. கொஞ்சம் stuck ஆகுது, but I can hear you.
சொல்லிடலாம். ராட்சசி. You can hear me, Didi? Yeah, now I can hear you, ma'am. Okay, okay. So drop ஆயி வருது, but that's okay. ஆமா. நீங்க பேசுங்க ma'am. அப்படியே பேச சரியா இருக்கும். There is your surprise. oh my god. Hi Suraj. Hi Jyotika. Oh, how sweet. Oh, this is a big surprise. Na nanacha Surya and somebody will come. Wow, this is a huge surprise. Hi Suraj. Hi. உங்களுடன் பிறப்பு ஆமா ஆமா. This is the biggest. முதல்ல ஹாய் சொல்லிடுறோம். हेलो सुरेश जी, नमस्ते सुरेश जी, मेरा हिंदी बकवास है सुरेश जी, मैं तमिल तो बोलती है सुरेश जी, एडजस्ट करो जी प्लीज जी. ओके, How sweet. சோ ஃபேன்ஸ் உங்க எல்லாருக்கும் சொல்லிடுறோம், அது வந்துட்டு ஜோதிகா மேம் ஓட பிரதர் சூரஜ் அவர்கள். சோ எல்லாரும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிடுங்க சூரஜ் சாருக்கு. ஹாய் சார் சொல்லிடுங்க எல்லாருமே. This is a real surprise, Didi. Real Yes. surprise. அந்த ரியல் சர்ப்ரைஸ கொண்டு வரதுக்கு தான் மேம் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தோம் இங்க. நாங்க இப்போ ஒரே வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். I have come to Goa to his house and we are having a vacation here with the children. So ஒரே வீட்ல we are in different rooms. It's a big surprise. Okay ma'am, இதுக்கு மேல I don't want to talk to you. I'm going to talk to him and get all your details. All your details as a brother he is going to give me. All the hurt that he has inside as a little boy, what and all you did கொடுமை to him when he was young, he will tell now. Correct, sir? That's right. Let's go. So first of all, about the movie Udan Pirape. So you tell me, sir, after seeing the trailer, what did you think? It's about siblings bonding, right? Yeah, actually, we've seen so many of Joe's films and everything like that, but this role in particular, I was a little bit in disbelief when I saw the trailer. She's been talking about this movie for the last 1 year, 1.5 years, ever since it's being shot and everything, and I did understand that it was a different role and everything like that, but when I saw the trailer, I was in disbelief. I couldn't believe she's actually managed to I can't really say that she's someone from Bombay gone to Chennai and doing these roles. I feel like she's from there doing a role, which is there. It was unbelievable. Amongst all the roles that she's done, this one I think looks to be the hardest one also, in which I've done. Thank so you. really kudos to you for that. 50 Thank movies in, I think we can actually just say that she is more from Tamil Nadu now than she is from Bombay or any other part, So, So, Thank you. so true. But as a brother or any siblings for that matter, we wouldn't be appreciating each other or என்ன சொல்றது, ஒருத்தங்க புகழ்ந்து நம்ம நல்லா இருக்கு. Very Yeah. good. We never say that. We never get to do that. Are you that kind who's very far away and proud of her and quiet, or is he that type who's like, hey, you did it, that kind of person? How is I think when Joe was doing her movies earlier, we all had movies that we liked or didn't like, or just about it and everything. But I think her last 7-8 movies that she has done, we've been a little awestruck by the roles that she's done. I don't think there's been a movie so far in her last 7-8 films ever since she's come back after the break that I have disliked or not wanted to get up and cheer for it. It's always had some message, some moral value in it, some very strong performances. Actually gotten to see 2 hours of her on screen so many times now. It's just and very very good subjects. So whichever role she's choosing, I think in the last 7-8 movies, I'm cheering for. We're all rooting for her in those. Thank you. How sweet. Ma'am, what kind of a sister are you? அவர் சொல்லிட்டாரு, but first you tell me what kind of a sister are you? Because it's உடன் பிறப்பே. It's about siblings. ஒரு உடன் பிறப்பேங்கிறது ஒரு அண்ணன் தங்கை பத்தின ஒரு கதை. So I'll tell them in Tamil for the fans and then I will translate it for you, sir. So ஒரு அண்ணன் தங்கை பத்தின கதைங்கிறனால இங்க உங்களுடைய சகோதரனோட நீங்க வந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, படத்துல நடிக்கும் போது எங்கேயாவது did you think about your siblings? ஏன்னா நீங்க எல்லாரும் ஒன்னா கிடையாது, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க, கரெக்டா? நீங்க சென்னையில இருக்கீங்க, அவர் வேற ஊர்ல இருக்காங்க. So ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க நினைச்சு பாத்தீங்களா? Or did he remind you the characters? At every point, I think in the last, especially in the pandemic, we've all gotten very close. In the last 20 years, I have been more in Chennai than Mumbai. But in the last 2 years, we spent a lot of time together. He's made Thambi.
And Thambi Yeah. shoot, it was after a long time at Thambi shoot where every night we sat, we had meals together in a hotel room. Like Coimbatore shooting irundhuchu. So we have been together. We spent a lot of time. So he's like, firstly, he's 8 years younger to me. So he's like my darling. Like he's a darling of the house. But Moon is sister, so Thambi. So he's like the darling of the house. And yeah, we share a very special. It's unsaid. It's like we are always there for each other. Daily connect panna matom. We don't talk daily. We are not in each other's face. You know, Mumbai, Chennai, it's a distance. But any problem, and we are just there. We are holding hands and there for each other. He's more like a friend, my brother, he's a Diya favorite actually. He's the best mama they can get. So nari relationships it's not just sibling love. There's way too much beyond that. Totally agree, ma'am. And vandu moonu sisters or brother na, he must be so chellam and pampered. No? Yeah, because totally. neenga sonneenga, for us also, she's my elder, I'm the second, and we have a younger brother. He's like 9 years younger to me. So we know what you're trying to say, you know. Puriyudu. So are you the one who always gets away with all the naughty stuffs you do, Suraj sir, and still you'll get away? Are you that kind? Yeah, always. there's always someone supporting in the house. So Nice. So happy let to me be in that. ask. You tell me, Suraj sir, what is apart from her films and as an actress, Jyotika ma'am, we know her. We've been her ardent fan. Like you said, she belongs to us Tamil Nadu people more than she belongs to you guys. So, but tell us, how is she as a sister? Where was that one point after becoming after we become elders? You know, after we're doing this adulting thing, after we become adult. There'll be that one point or one day where you know the value of your sister and your brother. She would have stood there for you for something, or some incident like that where you wanted to thank her, or some incident like that about her. Can you? The sibling relationship, sister, brother, elder sister, younger sister is also the mother. No matter she's elder or younger. Absolutely. So that you'll feel at some point. So you just want to know. It's not actually at some point. It's a feeling that's constantly there. It's not at some point, or there's no particular. I can't look back and reflect on any one incident, but over the last 10 years, I think, especially since Jo has become a mother, I think ever since then, I can say that she's got a very. She suddenly evolved as this person who wants to take everyone under her shelter. She's got that personality of, having and keeping everyone protected and loved and keeping her under her shelter and taking care. So I think over the last 10, 12, 13 years, I think that's when that side of her personality has come out. And I tell her often also, I think amongst all of us, we are 4 siblings. And I think if there's anybody who's taking and replacing our mother's place in the family with her personality and everything, I think it's Jo. She's the one who's sticking to that side of it the most. Yeah. So nice. So sweet. Yeah, big words. big words. So true. Big words evlo unmayana vaarthaigal. So no particular incident as such, but incidents happen, on a daily, weekly, monthly basis where there are so many where she stepped up as the older sister / mother / guardian, all of that. So she's all of that in one. For me, at least in the last 1 decade, for sure. Oh, so nice. But I must mention this that chinna vayasula actually after schooling days we've all been apart, because I came to work very early. Nagma ka poitanga, so he was on his own in the house, and I have one more sister, Radhika, US poitanga, she's there. So we all didn't connect much as siblings, but now after 35, even actually it's a connect. Even Udan Pirappu is an elderly story. We don't see films in Tamil cinema where elderly brothers sisters are shown, from the young age till their old age. But very strangely, in my family also, Suraj and me, we have connected after 35. He's 35, I'm 43, but we have connected after. At this point in life, we have connected
not much as siblings, but it's a beautiful connection, India, when you're not in touch with each other 10-15 years, because everybody is busy in their careers, finding their own place, and Yeah. suddenly at this age to come and connect so close, I think it's remarkable. So, and I think we always should have that bond, and we should small things and small egos, small things in family should be just left behind. And I realize what he means to me today, and today what he means to me is the most. It's, you know, from those days it's like fun, விளையாட்டுத்தனமா இருக்கும். But இன்னைக்கு I think what this whole bond holds for us is very important. So we should stick to our relationships, we should make them work, and it's always two-sided. He might say I'm a mother, but he's a lot more than that for me also. It's always a two-sided relationship. click பண்ணுங்க So correct. And it becomes